இந்த வீடியோவில் ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக ரோஸ் கலரில், அதாவது லைட் ரோஸ் பிங்க் கலர்னு சொல்லுவாங்க, அந்த பிங்க் கலரில் ஒருத்தர் காளி வேஷம் போட்டுருக்கிறாரு. இந்த வேஷத்தை ரொம்ப ரேராக ஒரு சிலர் மட்டும் தான் போடுவாங்க. இது என்ன வேஷம்னா, இதை வந்து அலங்கார காளி அப்படின்னு சொல்கிறாங்க. மயான கோலையிலையும் இதே மாதிரி பிங்க் கலரில் காளி வேஷம் போடுவாங்க. அந்த காளியை வந்து சுடலை காளி அப்படின்னு சொல்லுவாங்க. தசராவில் இந்த மாதிரி பிங்க் கலரில் வேஷம் போடுறவங்கள அஷ்டகாளிகள் 8 பேரும் சேர்ந்த ஒரு ரூபமாக, சேர்ந்த மாதிரியான ஒரு வேஷமாக போடுறாங்க. இந்த அலங்கார காளி வேஷம் ரொம்ப அலங்காரம் பண்ணி தோரணையாக ரொம்ப அழகாக காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான கலர்லயும் வேஷம் போடுவாங்க. அது வந்து சந்தன கலர்ல வேஷம் போடுவாங்க. அந்த மாதிரி காளி வேஷம் போடுறவங்க வீடியோலாம் ரொம்ப ரொம்ப ரேர், அதெல்லாம் கிடைக்கல. ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது வந்து என்ன வேஷம்னா, சந்தன மாரியம்மனுக்கு தான் சில பேர் காளி ரூபத்தில் காளி மாதிரி கை வச்சு சந்தன மாரியம்மனுக்காக போடுறாங்க. மஞ்சள் கலரில் நிறைய பேர் கை வச்சு காளி மாதிரி போடுவாங்க. அது எல்லாமே வந்து மாரியம்மன், அம்மன் அந்த மாதிரியான சாமிக்கு வந்து காளி ரூபத்தில் கை வச்சு அந்த மாதிரி போடுறாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாரியம்மன் ஃபோட்டோ. கூகுளில் நீங்கள் எந்த அம்மனை சர்ச் பண்ணி பார்த்தாலும், இல்லை எந்த அம்மன் கோயிலில் உள்ள சிலைகளை பார்த்தாலுமே நிறைய கை வச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால் அம்மனுக்கு கை வைக்க மாட்டாங்க, காளிக்கு மட்டும் தான் நிறைய கை வைப்பாங்க அப்படின்லாம் இல்லை.